இப்போ என்ன பண்ணா மிக்சிங் எம்மோல ஒரு ஒரு என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல போறது மிக சிறந்த ஒரு கதை. ஓகேவா? மிக சிறந்த ஒரு கதை, ஒரு உருட்டு என்று கூட வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இதை வைத்து நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அந்த உருட்டுல இருந்து கேள்வி கேட்க மாட்டான், அந்த ரிலேட்டடான கான்செப்ட் தொட மாட்டான். ஃபர்ஸ்ட் என்ன இன்னும் எப்பயும் போல பாண்டிங் ப்ரிப்பேர் பண்ணுங்க. கட கட கடன் கொண்டு வாங்க சார். என்ன எலமெண்ட், என்ன மாலிகுல் அப்படின்னா N2 நைட்ரஜன் மாலிகுல். சரியா? இங்க எழுதிக்கோ சைட்ல N2 மாலிகுல். ஓகே. N2னா அப்ப இந்த பக்கம் ஒரு நைட்ரஜன், இந்த பக்கம் ஒரு நைட்ரஜன். இவனோட வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2s2 2p3. இவனோட வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2s2 2p3. முதல்ல ரெண்டு பேரும் சேருவான். கீழே வந்து அந்த 1s சாரி 2s ஒன்னோட ஒன்று சேர்ந்துருவான். ஏன்னா ஈக்குவல் எனர்ஜி லெவல் சேர்ந்தா கீழே கிடைக்கிறது பாண்டிங், மேல கிடைக்கிறது ஆன்டி பாண்டிங். இந்த கீழே கிடைக்கிற எஸ்எஸ் ஓவர்லாப்னால சிக்மா 2s அப்படிங்கிறது கொடுத்துருவோம். இந்த மேல வந்தீங்கன்னா ஆன்டி பாண்டிங் ஸ்வை யாரு அப்படின்றால் சிக்மா ஸ்டார் 2s. சிக்மா ஸ்டார் 2s கிடைச்சிருச்சு. இதுல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? ரெண்டு. இதுலயும் ரெண்டு இருக்கு. அப்போ இந்த கோட்ல நம்ம ரெண்டு வரைஞ்சிக்கிறது தான் கரெக்ட். இதுல இன்னொரு கலர்ல எழுதுவோம், சூப்பரா இருக்கும், ப்ளூ கலர். இருங்க. எஸ். இங்க ஒருத்தன், இங்க ஒருத்தன். இது கருப்புல வரைஞ்சிருக்கலாம் போல இருக்கு. அப்படியே தான் இருக்கு. ஓகே, வரைஞ்சாச்சு. இப்போ எங்க விழுவான்? முதல்ல லோவர் எனர்ஜி லெவல்ல விழுந்துருவான், அடுத்த ஹையர் எனர்ஜி லெவல்ல விழுவான். முடிஞ்சிருச்சு, சோலி முடிஞ்சிச்சு. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆக்சிஜன் வர வரைக்கும், ஆக்சிஜன் வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, எப்படி சொல்றது, ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, ம், இந்த சிக்மா ஆர்பிட்டால் இருக்குல்ல, இவனுடைய அந்த சிக்மா ஆர்பிட்டாலும், இந்த பாருங்க, இங்க இருந்து வர சிக்மா ஆர்பிட்டாலும் இந்த கீழே இருக்க சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டாலும் ரொம்ப க்ளோஸ்டு எனர்ஜி லெவல்ல இருக்கான்னு வச்சுக்குவோம். ஓகே, ரொம்ப பக்கத்து பக்கத்து எனர்ஜி லெவல்ல இருக்கா. சரியா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இவன் ஹையர் எனர்ஜி லெவல், இவன் லோவர் எனர்ஜி லெவல். அப்போ எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோ. ஆக்சுவலி இது மிக்சிங், இதோட கான்செப்டே வேற. ஆனா இங்க என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, இவன் இந்த சிக்மா ஸ்டாரு கொஞ்சமா எனர்ஜி அவன் பக்கம் தள்ளி விட்டுருவான். எனர்ஜியை தள்ளி விட்டு இவன் கொஞ்சமா ஸ்டெபிளைஸ் ஆவான். இந்த எனர்ஜியை வாங்கினவன் கொஞ்சமா என்ன ஆவான்னா எக்ஸைட் ஆகுறான். கான்செப்ட் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த சிக்மா ஸ்டார்ட் வந்து கொஞ்சம் எனர்ஜியை பக்கத்துல இருக்கறனால எனர்ஜியை டப்புன்னு வாங்கிக்கிட்டு இவன் எக்ஸைட் ஆகுறான். இவன் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகிறான். ஸ்டெபிளைஸ் ஆகிறவன் நம்ம விஷயமே கிடையாது, எக்ஸைட் ஆகிறவன் தான் அங்க விஷயம். பாரு, ஒரு ரெண்டு பேர் இருக்கான், ஒருத்தன் அமைதியாயிட்டான், அவனை கண்டுக்க மாட்டாங்க. யாரு கோவப்பட்டு துள்ளுறாங்களோ அவங்கள தான் பிடிப்பாங்க, அவங்கள தான் நோட் பண்ணுவாங்க. எதுக்கு இவன் இப்படி கத்திட்டு இருக்கான், தாட்டு பூட்டுன்னு எல்லாம் குதிப்பாங்க. ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு பேர்ல யார் எக்ஸைட் ஆகுறா அப்படின்னா, இந்த இங்க இருந்த சிக்மா என்ன ஆகுறான், எக்ஸைட் ஆகுறான். இங்க பாருங்க, அப்படி எக்ஸைட் ஆகிறவன் எங்க போறான் அப்படின்னா, இந்த பைக்கு மேல போயிடுறான். அவ்வளவுதான் கான்செப்ட். இது ஒரு ஸ்கெலிட்டன், காமன் ஸ்கெலிட்டன். நான் போட்டுறல இந்த பக்கத்து ஃபுல்லா மாலிகுல் போட்டல, அத்தனை மாலிகுலுக்கும் நீங்க இந்த ஒரு காமன் ஸ்கெலிட்டனை வரையணும். ஏன்னா பை கீழே வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா மேல சிக்மா வரையணும், வேற ஒண்ணுமே கிடையாது. சார் ஆன்டி பாண்டிங் அது ஆஸ் யூஷுவல், ஏன்னா அவனை யாரும் ரிப்பல் பண்ணல. அதனால அவன் எப்பயும் போல நமக்கு இங்க பை இருப்பான். அதுக்கு அடுத்ததா பை ஸ்டார் அதுக்கு அடுத்தா சிக்மா ஸ்டார். அந்த கோடு கொஞ்சம் கொடூரமா வரைஞ்சிருக்கு. கொடூரமா, இப்போ ஒண்ணு அப்போ ஒண்ணு, அது இன்னும் கொடூரமாகுது. ஸோ அதை நான் அழைச்சிக்கிறேன் கைண்ட்லி. அச்சோ. ஓகே. ஓகே. சூப்பர். வேற லெவல், வேற லெவல், ஃபென்டாஸ்டிக். இவ்வளவு அழகா நான் போடுவேன்னு எனக்கு தெரியாதே. சரி, இப்ப பாருங்க, எலக்ட்ரான்ஸ் இங்க எப்படின்னா என்ன கான்ஃபிகரேஷன் அப்படின்னா, நமக்கு பி த்ரீ கான்ஃபிகரேஷன். எலக்ட்ரான்ஸை முதல்ல இதில் ஃபில் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் 1 2 3, 1 2 3. இவனுக்கு நேம் பை, உங்களுக்கு தெரியும், π2p x ஆர் π2py தான் போடுங்க. இங்க பை. இவன் சிக்மா. ஓகே. அப்ப இவன் பை ஸ்டார், இவன் பை ஸ்டார், இவன் சிக்மா ஸ்டார். முடிச்சாச்சு. இப்ப எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணலாம். முதல்ல வந்து லோவர் எனர்ஜி லெவல்ல தான் விழுவான். 1 2 3 4, 4 எலக்ட்ரான் விழுந்துருச்சா? அடுத்து இன்னும் ரெண்டு இருக்கு, 5 6. 5 6. ஸோ ஆக மொத்தம் 6 எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணியாச்சு. சரியா? ஆக மொத்தம் 6 எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ என்ன எழுதுறோம்? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும். எப்பயும் போல எழுதிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், கவனிக்க வேணாம். சிக்மா 2s 2, சிக்மா ஸ்டார் 2s 2,
அடுத்து பை டூ பி எக்ஸ் டூ பை டூ பி ஒய் டூ. நாங்கள் எழுதல, பட் இருந்தாலும் நமக்கு தெரியும்ல. சிக்மா டூ பி இசட் டூ. முடிஞ்சிருச்சு, கான்ஃபிகரேஷன் முடிஞ்சிருச்சா? இப்ப அடுத்த விஷயம் பாண்ட் ஆர்டர். பாண்ட் ஆர்டர் இனிமேலாம் நீங்க பார்த்து அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். பாண்ட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் என்ன வரும்? இங்க பாண்ட் ஆர்டர் மூணு. பாண்ட் ஆர்டர் மூணு. மூணுல ரெண்டு பை ஒரு சிக்மா. இங்க பாரு, எனர்ஜி லெவல் யார் அதிகம் யார் கூடன்னு பாரு. அங்க ஆக்சிஜன்ல வேற மாதிரி இருக்கும். எனர்ஜி லெவல் சிக்மா விட பை கம்மி இங்க. இந்த ரெண்டு பையும் கம்மி சிக்மா விட. சிக்மா டூ பியை விட இவன் கம்மி. ஓகே. அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, பேராவா டயாவா அப்படின்னு கேட்டா அன்பேர்ட் எலக்ட்ரான் கிடையாது, டயாமேட்டிக் நேச்சர். இதுல எதுவும் டவுட் வந்தா கேட்கலாம். இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு முடிச்சிடுறேன். இது மட்டும் மாலிகுல்லாம் கிடையாது, ஒரு ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு. இதை நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணுங்க, டக்குன்னு நோட் பண்ணுங்க. செஞ்சோற்று கடந்தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீசி தரும் ஜெயம் வருவது இது பிரகாரம். உள்ளம் உதையா முருகன் வேலே. முடிச்சிங்களா? எழுதிருங்க. இந்த சாப்டர்ல எழுதுறது ரொம்ப முக்கியம். இந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு மறந்து போகும். எழுதுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனர்ஜி லெவல் கம்பாரிசன்ல கேள்வி வரும். எனக்கு தெரிஞ்சு யாரும் எழுதலன்னு நினைக்கிறேன். அப்படியே உட்காந்துருக்கான். சரி, கொஞ்சம் கழிச்சு அவரவே நவுந்துக்குவாரு அப்படின்னு நினைச்சு உட்காந்துருக்கானு தெரியல. எழுதிட்டீங்களா? சரி, எழுதுறீங்களா? எஸ் சார். ஆ, நல்ல பசங்க எழுதிட்டு தான் இருக்கான். முடிச்சுட்டு சொல்லுங்க. ஓகே, ஒரு ஆள் முடிச்சிட்டாங்க. கம்ப்ளீட் சார். எஸ்பா எஸ்பா, தேங்க்யூப்பா. இப்போ ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லித்தரேன், அவ்வளவுதான். சும்மா 2 நிமிஷம் கான்செப்ட். இந்த பாண்ட் ஆர்டர் நம்ம எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் பண்ண அவசியம் இல்லை. ஷார்ட்டா தட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம பழைய வீடியோலாம் அதை போட்டு வச்சிருப்போம். எல்லாரும் மார்க்கெட்ல ஒவ்வொரு மாதிரி மெத்தட் வச்சிருப்பாங்க. நம்ம அது வேற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், அவ்வளவுதான். அதே மெத்தட் தான், கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். என்ன அப்படின்னா, இது மாதிரி டெட்ராஹைட்ரன் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த சைடு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இந்த சைடு வந்து பாண்ட் ஆர்டர். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், பாண்ட் ஆர்டர். இப்படி கோடு போட்டுக்கோங்க. 10 எலக்ட்ரான் இருந்தா பாண்ட் ஆர்டர் 1. 11 எலக்ட்ரான் இருந்தா பாண்ட் ஆர்டர் 1.5. 12 எலக்ட்ரான் இருந்தா பாண்ட் ஆர்டர் 2. 13 எலக்ட்ரான்ஸ் இருந்தா பாண்ட் ஆர்டர் 2.5. 14 எலக்ட்ரான் இருந்தா பாண்ட் ஆர்டர் 3. இப்ப என்ன ஆயிட்டு வந்துச்சு? அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்துச்சா? இப்ப திருப்பி என்ன ஆகுது? இந்த டெட்ராஹைட்ரன் குறையுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, கவுண்டிங் கூடலாம், பட் அந்த பாண்ட் ஆர்டர் தான், அதை குறிக்கிறது தான் அந்த டெட்ராஹைட்ரன். இப்போ 15 எலக்ட்ரான் இருந்தா பாண்ட் ஆர்டர் 2.5 குறையுது. 16 எலக்ட்ரான் இருந்தா பாண்ட் ஆர்டர் 2. 17 எலக்ட்ரான் இருந்தா பாண்ட் ஆர்டர் 1.5. 18 எலக்ட்ரான் இருந்தா பாண்ட் ஆர்டர் 1. இல்ல சார், புரியல, நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. வேலன்சியா இல்ல அட்டாமிக் நம்பரா? நிறைய கேள்வி வரும். இப்ப NOன்னு ஒரு மாலிகுல் எடுக்கிறேன். நைட் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், எத்தனை எலக்ட்ரான்? அட்டாமிக் நம்பர் எடுத்துக்க.
நைட்ரஜனுக்கு எவ்வளோ? 7. ஆக்சிஜனுக்கு எவ்வளோ? 8. 8 7 எவ்வளோ? 15. 15 இருந்தா எத்தனை பாண்ட் ஆர்டர் சொல்லு? எவ்வளோ? டூ பாயிண்ட் 2.5 ஃபைவ் சார். 2.5. முடிஞ்சு போச்சு. இல்லை சார் டவுட் ஆகுது, என்னால் நம்ப முடியாது அப்படின்னா டேக் N2. ஒரு நைட்ரஜனுக்கு 7 எலக்ட்ரான் இருக்கும், அட்டாமிக் நம்பர் 7. 2 பேர் இருக்கான். அவ 7 7 14. 14 14 இருந்தா பாண்ட் ஆர்டர் எவ்வளோ? 3 சார். முடிஞ்சிருச்சா? அவ்வளவுதான். நீ எந்த மாலிக்யூல் வேணாலும் எடுத்துக்கோ. இப்போ O2 2+ பார்த்தோம், நம்ம ஒர்க் அவுட் பண்ணதே நான் செக் பண்ணுவோம். O2 2+. O2 2+ வருவதை பொறுத்த வரைக்கும் பிளஸ் மைனஸ் இருக்கே, எப்படி சார் என்ன பண்றது அப்படின்னு கேட்பேன். ஒரு ஆக்சிஜனுக்கு எவ்வளோ? 8. 2 ஆக்சிஜன். அப்போ 8 8 உங்களுக்கு 16 கிடைச்சிரும். 2 பிளஸ் இருக்குன்னா எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். அப்போ -2 எப்படி கிடைச்சிருக்கும்? 14. 14. 14 அப்படின்னா பாண்ட் ஆர்டர் 3. அப்போ இவனுக்கு பாண்ட் ஆர்டர் 3. எந்த மாலிகுல் வேண்டுமென்றாலும் ஒர்க் அவுட் செய்யலாம் எக்ஸப்ட் CO+. இது எக்ஸப்ஷனல் கேஸ். அவனை மட்டும் விட்டுருங்க. இந்த பாருங்க, இந்த ஏரியாவில் பி பிளாக், ஐ மீன் அந்த பி ஆர்பிட்டால் இருக்கிறதுல இந்த ஜோனல், இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், இவங்களோட ஃபேமிலி மெம்பர், இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், யாரா இருந்தாலும் சரி பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அவ்வளவுதான். இதை தான் நீங்க சொல்லணும் வந்தேன். நீங்க எதுவும் டவுட்னா கேட்கலாம். அடுத்து இது பாத்தீங்கன்னா நீங்க ஹோம்ஒர்க் நோட் பண்ணிக்கோங்க. என்ன கொடுத்துருக்கேன்? ஆக்சிஜன் ஃபேமிலி, அவங்களுடைய மெம்பர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், பாண்ட் ஆர்டர், பாண்ட் ஸ்ட்ரென்த், பாண்ட் லென்த், ஸ்டெபிலிட்டி. கையோட நைட்ரஜன் இப்போ ஒர்க் அவுட் பண்ணீங்கல்ல, இங்க பிளஸ் அப்படின்னா இங்க முதல்ல சிக்மால இருந்து தூக்கணும். எது ஹையர் எனர்ஜி லெவலோ அங்க இருந்தா தூக்கணும். மைனஸ் அப்படின்னா ஆட் பண்றது பை ஸ்டார்ல ஆட் ஆகும். ஃபர்ஸ்ட் மைனஸ், செகண்ட் மைனஸ் பக்கத்துல இருக்க பை ஸ்டார். சரியா? அதே பிளஸ்னா இங்க சிக்மால இருந்து 1 2 அப்படிதான் தூக்கணும். ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. N2+, N2-, N2 2+, N2 2-. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இவங்களையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ற எம்ஓ ஒர்க் அவுட் பண்ணும். வெறும் பி ஆர்பிட்டால் போட்டு ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். அதே மாதிரி பாண்ட் ஸ்ட்ரென்த், பாண்ட் ஆர்டர், பாண்ட் ஸ்ட்ரென்த், பாண்ட் லென்த், ஸ்டெபிலிட்டி, இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிருக்கணும் அடுத்த கிளாஸ். ஏன்னா அடுத்த கிளாஸ் நமக்கு சண்டே இருக்கு இல்லையா, அதனால நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க. அடுத்த கிளாஸ் சந்திப்போம். இன்னைக்கு விடைபெறுவோம். இடையில டவுட்னா எனக்கு மெசேஜ் பண்ணு, தயங்காத. தேங்க்யூ ஸோ மச். பை பை. தேங்க்யூ தேங்க்யூ சார். சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.